ஜெயம் ரவி செஞ்ச அந்த தப்பு. கதரும் ஆர்த்தி குழந்தைகள் மேல அக்கறையே இல்லையா? ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து ஒரு பக்கம் போய்கொண்டுள்ளது. இன்னொரு பக்கம் கேனிஷா தான் தன் அழகான வாழ்க்கை துணை என்று சொல்லிவிட்டார். இதுதான் இப்போது சமூக ஊடகங்களை பற்ற வைத்துள்ளது. இது குறித்து பிரபல வலை பேச்சாளர் பிஸ்மி சொல்வது இதுதான். ஜெயம் ரவியோட வாழ்க்கையில் நடந்து வரும் விஷயம் ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை ஊடகங்கள் பெரிதாக பேசுவது ஏற்புடையது அல்ல. அவர்கள் சினிமாவை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர சினிமாக்காரர்களை பற்றி பேசக்கூடாது. அதாவது அவர்களது சொந்த வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. ஜெயம் ரவி தன்னை பொன் முட்டையிடும் வாத்தாக சொல்கிறார் என்றால் அவர் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பார்? அந்த வகையில் தன்னை பற்றிய விஷயங்களை மீடியாக்களில் வெளியிடுவதும் தவறு. ரசிகர்கள் அதை பார்த்து அது மாதிரியான செய்திகள் அதிகம் வர ஆரம்பிக்கின்றன. அவர்களும் தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். திரையுலகை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் சமீப காலமாக விவாகரத்து எல்லாம் சாதாரணமான விஷயம்தான். இது ஊடக வெளிச்சம் படுவதால் வெளி உலகிற்கு எளிதில் தெரிந்து விடுகிறது. திரையுலகை சார்ந்தவர்களுக்கு ஒரு இடத்தை பிடிப்பது என்பது மிகப்பெரிய போராட்டம். அதற்கு சாப்பாடு, தூக்கம் எல்லாவற்றையும் மறந்து கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. அது கிடைத்ததும் அந்த அந்தஸ்தை தக்க வைப்பது என்பது மிகப்பெரிய போராட்டமாக உள்ளது. அதனால் அவர்களுக்கு குடும்பத்தை கவனிக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. இது பின்னாளில் குடும்பத்தில் பூதாகரமாக வெடிக்கிறது. அதுதான் ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்திலும் நடந்துள்ளது. சமூக ஊடகங்கள் இதை பெரிதாக பேசுகிறது. அதனால் அதை பார்த்து பல ஊடகங்களும் நாமும் போடுவோமே என போட்டு விடுகிறார்கள். இது ஜெயம் ரவி செஞ்ச தப்பு. இதனால் ஆர்த்தியும் கதற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஜெயம் ரவி, ஆர்த்தி இருவரும் சண்டை போட்டுக் கொள்வது குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும். இருவரும் படிச்சிருக்காங்க, இருவரும் அவங்கவுங்க துறையில் பெரிய ஆளா இருக்காங்க. அதனால இரு மாதிரி ஒருவரை குற்றம் சொல்வது சரியானது அல்ல. ஆர்த்தியை பொறுத்தவரை குழந்தைகள் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க செயல்பாடு அதற்கு மாறாகத்தான் தெரிகிறது. இப்படி மாறி குற்றச்சாட்டுக்களை ஒருவர் மீது ஒருவர் வைக்கும்போது இவர்கள் இருவருக்குமே குழந்தைகள் மீது அக்கறை இல்லையோ என்றுதான் தோன்றுகிறது. மேற்கண்ட தகவலை பிரபல வலைபேச்சு பிஸ்மி தெரிவித்துள்ளார். பாடகி கேனிஷாவுடன் பழகுவது வெளியில் தெரிந்ததும் ஜெயம் ரவி அவர் ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட், அவர்தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார் என்றார். அதே நேரம் கேனிஷாவுடன் ஐசரி கணேஷின் இல்ல திருமண விழாவிற்கு வரும்போது பரவலாக இருவரும் திருமணம் செய்ய போகிறார்கள் என பேசப்பட்டது. இப்போது அதுவே உண்மை என்பது போல ஜெயம் ரவியும் தெரிவித்துள்ளார்.